அகில உலக தமிழ் பல்கலைக்கழகத்தின் சார்பாக வேந்தர் செல்வின்குமார் அவர்கள் மூலமாக இன்று எனக்கு இந்த டாக்டர் பட்டம் கிடைத்திருக்கிறது. இதை நான் பெருமையாக நினைக்கிறேன். வாழ்க்கையில் இதற்கு முன்பு நான் 2 முறை டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறேன். இருந்தாலும் உலக அளவிலே ஒரு தமிழர் தமிழ்நாட்டிலே பிறந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி அமெரிக்கா சென்று வாஷிங்டன் டிசியில் இந்த பல்கலைக்கழகத்தை நிறுவி இதன் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் தமிழர்களை தேர்ந்தெடுத்து தமிழர்களுக்காக பாடுபடுகின்ற சர்வீஸ் பண்ணுகின்ற தமிழர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை என்கரேஜ் பண்ணும் வகையிலே இதை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றி. மக்கள் இயக்க பணிகளில் தொடர்ச்சியாக நீங்களும் ஈடுபட்டு வர்றீங்க அப்படிங்கிறதால உங்கள்கிட்ட கேட்குறேன். மக்கள் இயக்கம், நான் மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர். அதில் நான் ஈடுபட்டுக்கிட்டு விஜய் சார் அரசியலுக்கு வந்தால் மக்கள் இயக்கம் தான் அதை முன்னெடுக்கும் அப்படிங்கிறதால தான் சார் கேட்குறேன். விஜய் வருவாரா வரமாட்டார்ன்றதை விஜய் அவர்கள் தான் சொல்லணும். அதை நான் சொல்ல முடியாது. மக்கள் இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் நான். அதில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க. அவர்களை நான் வழி நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளோதான். மக்கள் இயக்கம் அரசியல் சார்ந்த பணிகளில் இப்போ முன்னெடுக்காது அப்படின்னு சொல்கிறீங்களா சார்? நான் அதை பற்றி இப்போ நான் எதுவுமே சொல்லலைங்க. மக்கள் இயக்கத்தில் அது ஒரு சமூக இயக்கமாக இப்போ செயல்பட்டு இருக்கு. அவ்வளோதான். மக்கள் இயக்கத்தில் சமீபத்தில் ஆலோசனை நடந்ததாகவும் உட்கட்டமைப்புகள் இது நான் தான் சொன்னேனேம்மா, போகிற போக்கில் நிறைய விருதுகள் கிடைக்குது. அதெல்லாம் நம்ம இதோட போதும், நம்ம நிறைவடைஞ்சிட்டோம் அப்படின்றது. நான் தான் சொன்னேன், 75 வயசு இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கேன். நான் எதையோ நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன். எதுலேயோ வெற்றி அடைய போகிறேன். எதில் வெற்றி அடைய போகிறேன்னு எனக்கே தெரியல. ஓடிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். எனக்கு ஓய்வு இல்லை. ஒரே ஒரு ஓய்வு இருக்குது. அந்த ஓய்வுக்கு முன்னாடி ஒரு பெரிய சாதனையை முடிச்சுட்டு ஓகே.